குக்கு வித் கோமாளியில் இந்த வாரம் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது ப்ரொமோவை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து சும்மா ஒரு ஆனால் அந்த கான்செப்ட் பிரகாரம் போகல, இருந்தாலும் சும்மா பேர் மட்டும் வாரம் வாரம் வச்சுக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வாரம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வாரம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனும் இல்லை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிமினேஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 8 செலிப்ரேஷனாக ரெண்டு பேர் தான் எலிமினேட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அந்த 8 பேருக்கே ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோயா வந்து வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்க வரவே இல்லை. அதே மாதிரி வந்து கோமாளியில் வந்து புகழ் வரவே இல்லை, அதே மாதிரி அர்ஷிதாவும் வரல. ஸோ நம்ம ரோபோ சங்கர ப்ரொமோவிலேயே பார்த்துருப்போம். ஸோ அவர் தாங்க இன்னைய எபிசோடில் புதுசாக வந்திருக்கிற ஒரே ஒரு ஆள். செலிப்ரேஷன் வாரம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஓகே, செலிப்ரேஷன் வாரம் அப்படின்னா சனிக்கிழமை எபிசோடு என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சனிக்கிழமை எபிசோட்லேயே வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசுலாம் இல்லை, ஏற்கனவே பல முறை வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்கு தான். தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீடம் மாதிரி வச்சு அதன் மூலயமா மாவு சலிக்கிற அந்த டாஸ்க்கு தாங்க. இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சரியாகவே பண்ணவே இல்லை. ஏன்னா மாவு ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே கொட்டி விட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் கெமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்டேஜில் வின் பண்ணியிருக்கிறாங்க. கெமி யாரோட பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்காவோட தான் பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரத்தோட அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் வந்து பிரியங்கா அண்ட் கெமி. ஸோ எனக்கு தெரிஞ்சு கெமி வந்து இந்த சீசனில் அதிகமான அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.